பெரிய குவியல். நிறுத்துக்கடையில நம்ம பழங்கள் பறிக்க போறோம். நான் வந்துட்டேன். என்ன நோபிட்டா, வீட்டுக்கு வந்த உடனே தூங்க ஆரம்பிச்சிட்ட? நேத்து நைட்டு ஏதோ சத்தம் கேட்டுச்சுன்னு எழுந்து எழுந்து பார்த்தேன். தூங்கவே இல்ல. உனக்கு தெரியுமா? பாபா, அதெல்லாம் தெரியாது. எனக்கு அந்த மாதிரி எந்த சத்தமும் கேட்கவே இல்லையே. அப்படியா? ஆமா. வர வர தினம் நீ தனியா உட்காந்து டோரை ஆக்கி சாப்பிட்டுட்டு இருக்க. ஆனா நீ அதை அவ்வளவு வாங்குறதுக்கு உன்னோட பாக்கெட் மணி எப்படி அதிகமாச்சு? அதான் எனக்கு புரிய மாட்டேங்குது. அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே. ஏதோ ஒண்ணு வித்தியாசமா இருக்கே. நீ இப்படி எல்லாம் பண்ண மாட்டியே. திரும்பவும் அந்த சத்தம் வருது. இது என்ன இவ்வளவு பெரிய ஓட்டை? வலிக்குது. இது என்ன ஓட்டைக்குள்ள வலி போய்கிட்டே இருக்கு? என்னடா இது? இந்த இடம் மட்டும் நல்லா சாஃப்டா இருக்கு. ஸ்மெல் பண்ணி பார்த்தா நல்லா ஸ்வீட்டா இருக்கும் போல இருக்கே. யாரோ அங்க இருக்காங்க. டோரேமான், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அத நான் தான் உன்னை கேட்கணும். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அட, இந்த நிலத்துக்குள்ள டோரியாக்கி பதுங்கி இருக்கா? இது அப்படி இல்லப்பா, இது சிந்தட்டிக் வெயின். என்னது வெயினா? இதோட சீக்ரெட் இதுதான். சிந்தட்டிக் வெயினோட எசன்ஸ். இதுல வேரியஸான எலிமெண்ட்ஸ் மிக்ஸட் இருக்கு. இத போட்டா எந்த ஒரு பொருளையும் சிந்தசிஸ் பண்ணிடும். எலிமெண்ட்ஸா? ஆமா, ஆக்சிஜன், ஹைட்ரோஜன், கார்பன், கோல்டு, சில்வர்னு இந்த மாதிரி நிறைய இருக்கு. இந்த பூமியில எந்த ஒரு பொருளா இருந்தாலும் அது இந்த எலிமெண்ட்ஸ்ல இருந்து தான் உருவாக்கப்பட்டிருக்கும். என்னன்னு சொல்ற? புரியல. பூமி, சூரியன், நம்ம குடிக்கிற தண்ணி, சுவாசிக்கிற காத்தையே நீ கூட. அப்படின்னா இத வச்சு நம்ம எந்த ஒரு பொருளா இருந்தாலும் அதிகமாக்கலாமா? கண்டிப்பா ஆகலாம். சூப்பர். அப்படின்னா இதை வச்சு என்கிட்ட இருக்க ஸ்நாக்ஸ் எல்லாம் அதிகமாக்கி நம்ம சாப்பிடலாம். சரி, ஆனா நாளைக்கு அதெல்லாத்தையும் ட்ரை பண்ணலாம். எவ்வளவு நேரம் விளையாட வச்சியான்? போதும், அதை என்கிட்ட கொடுத்துடு. சும்மா புலம்பிக்கிட்டு இருக்காதல, நான் இப்பதான் இதை வச்சு விளையாடிட்டு இருக்கேன். ஏய் நோபிட்டா, இங்க பாத்தியா? இது என்னோட கார் தான். ஆனா நான் உன்னை விளையாட விட மாட்டேன். தேவையில்லை, நான் இப்ப ரொம்ப பிஸியா இருக்கேன். நான் வந்துட்டேன். அட, இது நம்ம புதுசா? இதெல்லாம் எனக்கு ஒருத்தங்க கொடுத்தாங்க. இந்த சீசன்ல இந்த மாதிரி நிறைய ஃப்ரூட்ஸ் வரும். டோரேமான், அந்த வெயினை நம்ம இதுலயே ட்ரை பண்ணிடுவோமா? பண்ணிடுவோம், வா போலாம். நம்ம வீட்டுக்கு நிலத்தடியில டோராயாக்கி தான் நிறைய இருக்கு. சோ அங்க வைக்க முடியாது. அதனால மலையடி வாரத்துல வச்சிடலாம். இதோ இந்த இடத்துல நம்ம அந்த வெயினை எவ்வளவு பெருசா வேணாலும் பில்ட் பண்ணி வைக்கலாம். நிஜமாவா? முதல்ல இந்த மோல்ட் ரோபோட்டை வச்சு பெருசா ஒரு ஓட்டையை போட்டுருவோம். இப்ப இந்த சிந்தட்டிக் வெயின் எசன்ஸை இதுக்குள்ள ஊத்தணும். அவ்வளவுதான். நோபிட்டா போலாமா? அந்த வெயின் இப்ப நல்லா உருகிடும். இந்த ஃப்ரூட்ஸ் மாதிரி ஏகப்பட்ட ஃப்ரூட்ஸ் வளர வச்சிரும். அதெல்லாம் நம்ம நாளைக்கு வந்து எடுத்துக்கலாம். நிஜமாதான் சொல்றேன். ஆப்பிள பறிக்கலாம், செஸ்னட்ஸ பறிக்கலாம், கிரேப்ஸ கூட பறிக்கலாம். எல்லாமே பறிக்கலாம். நிஜமாவா? நாம இப்ப அந்த இடத்துக்கிட்ட வந்துட்டோம். மலையடி வாரத்துலயா? இந்த மலைக்கு நடுவுல அந்த எசன்ஸ கொஞ்சம் ஊத்திட்டு ஒரு ஓட்டையை போட்டு அதுக்கப்புறம் நம்ம உள்ள போலாம். பழம் பறிக்கலாம்னு சொன்னீங்களே, அது இதுதானா? ஆமா, இங்கதான். இந்த ஷிசுகா, இதை யூஸ் பண்ணா உன்னோட பவர் 100 மடங்கு அதிகமாகும். சரி, ஆரம்பிக்கலாமா? இந்த ஆக்சி யூஸ் பண்ணது எனக்கு டயர்ட் ஆக மாட்டேங்குது. நல்லா வளர்ந்துருக்குல்ல அது? அது நல்லா ஃப்ரெஷ்ஷாவும் இருக்கும். நீ அப்படியே எடுத்து சாப்பிடலாம். ஃப்ரெஷ்ஷா தோண்டி எடுத்து சாப்பிடுற ஆப்பிள் அருமையா
ரோட விட இந்த மாதிரி காலியா இருக்கிற ரோடு எவ்வளவு சூப்பரா இருக்கு. என்ன உள்ள விழுந்துருச்சு. என்ன செய்ய நீ இப்படி பண்ணிட்ட? பரவாயில்ல விட்டுலாத. அதுவும் சரிதான், விழுந்துருச்சு. வேற என்ன பண்றது, விட்டுருவோம். என்ன நீ இப்படி சொல்லிட்டு போயிட்ட? இரு ஜெயா, நானும் வரேன். என்ன விட்டுட்டு போயிடாத. அட, இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஒரு குகையை பார்த்த மாதிரி ஞாபகம் இல்லையே. ஆ? எல்லாரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன இங்க இவ்ளோ பழங்கள் இருக்கு? நானும் இதுல கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாமா? என்னப்பா பண்றது இப்போ? சரி சாப்பிட்டுக்கோ, ஆனா நீ ஒரு ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு வரணும், ஓகேவா? ஓகே, இப்போ இது இந்த ஓட்டைக்குள்ள போடு. நான் எதுக்காக இந்த ஸ்வீட் எல்லாம் இதுக்குள்ள போடணும்? இதெல்லாம் எவ்வளவு எக்ஸ்பென்சிவ் ஆனது தெரியுமா? அட போடுப்பா, இதுக்கு அப்புறம் நீ எவ்வளவு சாப்பிட போறேன்னு பாரு. காலைல இதுக்குள்ள தான் என்னோட காரும் போச்சு. எப்பா சுஷிகா, நீ இன்னைக்கு ஏதாவது எடுத்துட்டு வந்தியா? என்ன மறந்துட்டியா? சரி, அப்ப நாளைக்கு வந்து இதை தோண்டி பார்க்கலாம். கண்டிப்பா வந்துருவோம். நீ சொன்ன மாதிரி நிறைய வரும்ல. யூஹூ! இப்ப நம்மளால முடிஞ்ச அளவுக்கு எத்தனை பெஞ்ச் வேணாலும் நம்மளால தோண்ட முடியும். அதுவும் சரிதான், ரொம்ப அற்புதம். நான் இந்த மோல்ட் ரோபோட் வச்சு இந்த சுரங்க பதிவு பண்ணிருக்கேன். ஓகே, நம்ம வேலைய ஆரம்பிக்கலாமா? ஸ்டார்ட். ஓகே. எவ்வளவு இருக்கு? இது பியர்ஸ், இது செஸ்னட், எல்லாமே பூமி கடியில இருக்கா? என்னோட கேக், சாப்போ ட்ரஃபிள், இதெல்லாம் எங்க போச்சுன்னு எனக்கு தெரியலையே. கிடைச்சிச்சு. கால போட்டடி முடிக்குது. ஏய், அது என்னோட சாப்போ ட்ரஃபிள். இங்க பாருங்க. பாருங்க. இது என்னோட மிலிட்டரி மான் பிளாக். எங்க இருக்குது, எங்க இருக்குது, எங்க இருக்கு? அட அவசரப்படாதப்பா, நம்ம தோண்ட தோண்ட எல்லாமே பொறுமையா வெளியில வந்துரும். அப்பாடா, வயிறு ஃபுல்லா சாப்பிட்டோம். நம்ம வயிறு முழுக்க எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டோம். அதான் சந்தோஷமா இருக்குல்ல சுசிகா? அட, அவளை இந்த இடத்துல காணுமே. எப்ப சுசிகா? ஹே சுசிகா, எங்க இருக்கப்பா? நம்ம இதை சீக்கிரமா கண்டுபிடிக்கணும். அப்படியே அதுதான். அது இது இல்லையே. அது எங்க போச்சுன்னு தெரியலையே. எல்லாரும் இங்க வாங்க. காமெடியா ஒரு விஷயம் கிடைச்சிருக்கு பாருங்களேன். வந்துச்சு.